அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, ஒரு 10 நாட்களுக்கு முன்பு கோவையில ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு, லண்டன் போயிட்டு வந்தார் இல்லீங்களா, சரி படிச்சுட்டு வந்திருக்கிறாரு, ஏதோ கொஞ்சம் தெளிவா இருப்பாருன்னு பார்த்தேன், இல்ல பின்னாடி எல்லாமே கிழிஞ்சு தான் இருக்குது, அப்படியே தான் இருக்கிறாரு, முன்னாடி மட்டும் தான் நீட்டா இருக்கிறார். என்ன சொல்றாருன்னா, மோடி அவர்கள் சொல்றாராம் 48 லட்சம் கோடிக்கு ஒன்றிய பாஜக அரசு பட்ஜெட் போடுதான். அதுல அவர் சொல்றது பாருங்க, உட்கட்டமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கான், பெண்கள் முன்னேற்றம், கல்வி, சுகாதார கட்டமைப்புலாம் ரொம்ப சீரா இருக்கான். ஆனா நம்ம திராவிட மாடல் அரசு 3 லட்சம் கோடி பட்ஜெட் போடுதான், இது எதுவுமே சிறப்பா இல்ல அப்படின்னு சொல்றாரு. சரிப்பா சொல்லிட்ட, சொல்லினா என்ன பண்ணணும், நீ படிச்ச ஒரு ஐபிஎஸ், அண்ணாமலை அவர்கள் ஒரு ஐபிஎஸ் கேட்டகரியில இருக்க ஒரு ஆள், அதிகாரியா இருந்த ஒரு ஆள், படிச்ச ஒரு விவரத்தை சொல்லும் போது புள்ளி விவரங்களோட சொல்லணும் இல்லையா? அதாவது இந்தியால இத்தனை மாநிலங்கள் இருக்கு, குஜராத் நாங்க எங்க மாடலை ஃபாலோ பண்றோம், அதை பின்பற்றோம், அது இவ்வளவு தூரத்துல இருக்கு, நீங்க திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு இந்த நிலையில இருக்கு, கீழ் நிலையில இருக்கு, நாங்க பீகார்ல இதை ஃபாலோ பண்றோம், நாங்க மேல இருக்கிறோம், தமிழ்நாடு நீங்க இதை ஃபாலோ பண்றீங்க, கீழே இருக்கிறீங்க, உத்தரப்பிரதேசத்துல நாங்க கல்வியில மேல இருக்கிறோம், இப்படின்னு தரவுகள் தரணுமா இல்லையா? இந்த தரவுகள்லாம் எதுவும் தரமாட்டாரு, ஏன்னா கிடையாது. அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? தற்குறின்னு சொல்லுவோம். என்ன பேரு? தற்குறி. ஏன்னா எந்தவித தரவுகளும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பொத்தாம் பொதுவா தவறான குற்றச்சாட்டு வச்சா அவர் பேர் தற்குறி. வர வர அரசியல்ல தற்குறிகளோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. இவர் ஒரு தற்குறியா? இரண்டாவது தற்குறி. அண்ணா பேர்ல கட்சியை வச்சுக்கிட்டு கொல்லைப்புறம் வழியாக ஆட்சிக்கு வந்து யார் அதிகாரம் பண்ணானே தெரியாது, அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நடத்தின எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இரண்டாவது தற்குறி. மூணாவது தற்குறிகள் புது புது நடிகர்கள், இவங்களை எந்த கேட்டகரியில எந்த வகையாரால சேர்க்கறதுனே தெரியல, அந்த மாதிரி ஒரு தற்குறி. அவருக்கும் சொல்றேன் இருங்க. இப்ப அண்ணாமலை சொல்றாரு, இதெல்லாம் சொல்லிட்டாரு. இப்போ நானும் பொத்தாம் பொதுவா அவரை திட்டிட்டு ஒன்றிய அரசு திட்டிட்டு போயிட்டேன்னா இந்த தற்குறிகள்ல நாலாவது தற்குறியா நானும் சேர்ந்துருவனா இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும்? புள்ளி விவரத்தோட சொல்லணும். சரிங்களா இல்லையாமா? தமிழ்நாடு கல்வியில எங்க இருக்கு, உணவுல எங்க இருக்கு, சுகாதார கட்டமைப்புல எங்க இருக்குன்னு தரவுகளோட சொன்னாதானே என்ன மதிப்பீங்க. இல்லைன்னா நான் திமுக காரனா இல்ல, அண்ணனே என்ன தொட்டி விட்டுருவாரு, டெய்லி திமுக காரனில இறங்கி ஓடுறான்னு. ஏன்னா திமுக காரனா தரவுகளோட பேசணும், கொள்கை இருக்கணும், பேச்சுல கொள்கை இருக்கணும், தரவுகள் இருக்கணும். இதுதான் திமுக காரன். சொல்றேன் கேளுங்க. உட்கட்டமைப்புன்னு எடுத்துக்கிட்டா உணவு, தங்குமிடம், இந்த மாதிரி சாலை போக்குவரத்து, குடிநீர், இதெல்லாம் பேசிக்கா நம்ம உணவு தேவை, மக்களாகிய நமக்கு உணவு தேவை. இந்த உணவுல பாத்தீங்கன்னா இந்தியா 127 நாடுகள் இருக்கிற அந்த லிஸ்ட்ல எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுங்களா? பட்டினி குறியீடுல 105வது இடத்துல இருக்கு. சரி, அதுக்கு அடுத்தது வாங்க. 3 வேளை உணவு உண்ணவர்களுடைய சதவிகிதம் இந்தியா முழுக்க ஒரு சர்வே எடுப்பாங்க. அந்த சர்வே படி பாத்தீங்கன்னா குஜராத் உயர்ந்த மாடல் சொல்றாரு இல்லீங்களா அண்ணாமலை, 25 ஆண்டு காலமாக பாஜக அரசு தான் அங்க ஆளுது, உயர்ந்த மாடல் சொல்றாங்க இல்லீங்களா? அந்த குஜராத்ல 3 வேளை உணவு சாப்பிடுறவங்க எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? 52% தான். அதாவது 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 52 பேர் தான் 3 வேளை சாப்பிடுறாங்க. மீதி 48 பேர் 3 வேளை சாப்பிடுறது இல்ல, ஒரு வேளையோ 2 வேளையோ தான் சாப்பிடுறாங்க. இதுக்கு அடுத்தது மகாராஷ்டிரா, அங்கேயும் தொடர்ச்சியா நம்ம பிஜேபி தான் ஆண்டுட்டு வருது. இத்தனைக்கும் அது பினான்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, இந்திய பொருளாதாரத்தின் தலைநகரம். நம்ம இந்தியால எங்க வணிக வர்த்தகம் நடந்தாலும் அதுதான் தலைநகரம், அங்கதான் எல்லாமே போய் சேரும், பொருளாதாரம் அத்தனையும். இப்படி பொருளாதாரத்துல முன்னணியில இருக்கிற மகாராஷ்டிரால எவ்வளவு சதவீதத்துல இருக்கிறோம் தெரியுங்களா? 54% பேர் தான் 3 வேளை உணவு சாப்பிடுறாங்க. எதனால இவ்வளவு பொருளாதாரத்துல முன்னணியில இருந்தாலும் எதனால அந்த இடத்துல அப்படி இருக்காங்கன்னா, கொள்கை சரியில்லை, நிர்வாக கட்டமைப்பு, நிர்வாக திறன். ஒரு திறமையான தலைவர் நமது முத்தமிழர் டாக்டர் கலைஞரை போலவோ, திராவிட மாடல் நாயகர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை போலவோ ஒரு திறமையான நிதி மேலாண்மையை செய்யக்கூடிய தலைவர்கள் இல்லாத காரணத்தினாலதான் பணம் இருந்தா பணத்தை சாப்பிட முடியுமா? முடியாது. அது மக்கள் கிட்ட உணவா போகணும், அதை எடுத்துட்டு போய் கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய பொறுப்பு. முதல் பேசிக்கா அதுதான். ஆனா நம்மளுடைய சதவிகிதம் எவ்வளவு தெரியுங்களா? 3 வேளை உணவு சாப்பிடுற எண்ணிக்கையில தமிழ்நாட்டுடைய சதவிகிதம் 99% இருக்கிறோம். 100ல 99 பேர்ல 100 பேருமே சாப்பிடுற 3 வேளை உணவு. யாருன்னா சாப்பிடாம இருக்கீங்களா? நான் போய் சொல்றேன்னா, யாருன்னா 3 வேளை சாப்பாடு இல்லாம நம்ம அப்படி இருக்கிறோமா? கிடையாது. அந்த அளவுக்கு நம்மளை இவ்வளவு தூரம் எடுத்துட்டு விட்டது இந்த திராவிட மாடல் அரசு. நம்மளுடைய 60 ஆண்டு கால ஆட்சியில டாக்டர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இவ்வளவு தொலைவு நம்மள இது இன்னைக்கு நேற்று நடந்ததுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 3 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 60கள்ல நம்ம அவங்கள விட கீழே இருந்தோம். 75% உணவு 3 வேளை உணவு சாப்பிடாதவங்களுடைய எண்ணிக்கையில இன்னைக்கு எங்க இருக்கிறோம்? ஒரு 0% ஆயிட்டோம். எதனால? தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றே சிந்தித்து 1974 தமிழ்நாடு வாணிப கழகம் என்பதை கொண்டு வந்து அரிசி கொடுத்தாரு. சரிங்களா? இது மாதிரி ஒரு கட்டமைப்பா உயர்த்தி எடுத்துட்டு வந்துதான் இன்னைக்கு நம்மள இந்த நிலைமையில நிக்க வச்சிருக்காங்க. இது கூட ஒன்றிய அரசு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உங்களுக்கு தேவையான அரிசி கோதுமை நாங்க தான் தரோம்னு சொல்லுவாங்க. பொத்தம் பொதுவா பேசிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல.
அதுல அவங்க எவ்வளவு தெரியுமா தராங்க? ஒன்றிய அரசு 1 கோடி பேருக்கு தான் தராங்க. மீதி 1.25 கோடி பேருக்கு நமது திராவிட மாடல் அரசு, நமது மாநில அரசு தான் தருது. இது யாருன்னா மறுக்க முடியுமா? அண்ணாமலை அவர்கள் தரவுகள் தருவாரா இதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு? முடியாது. இதுதான் தரவுகள். நீங்க நாளைக்கு வேற எங்கன்னா மீட்டிங் போட்டு பேசினா கூட நீங்க இது கேட்கலாம். சும்மா சொல்லுவாங்க நாங்க தான் தரோம்னு சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு பேருக்கு தரோம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அவங்க சொன்னா மாட்டிப்பாங்க. ஆனா நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா நம்ம மக்களுக்கான அரசு. சரி, உணவு சொல்லிட்டேன். அடுத்தது பெண்கள் முன்னேற்றம். பெண்கள் முன்னேற்றம் இன்று வரை தமிழ்நாட்டில் பெண்கள் முன்னேறிய அளவிற்கு வேறு எந்த மாநிலத்திலும் முன்னேறவில்லைன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்துறை அமைச்சரா இருக்காரு. அன்று ஒரு சட்டத்தை தாக்கல் பண்றாரு. என்ன? பெண்களுக்கு ஆண்களை போல சொத்தில் சம பங்கு வேண்டும் சொல்லிட்டு 1950 அந்த 50 சுதந்திரம் பெற்ற இந்தியாவிற்கு அப்புறம் அவர் சட்டத்துறை அமைச்சரா இருக்கும் போது. ஆனா அன்றைக்கு ஆதிக்க சாதியினர்கள் யாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சட்டத்தை நிறைவேற்ற விடல. அந்த சட்டம் தோற்கடிக்கப்படுது. அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு, எனக்கு இந்த பதவியில இருக்க வெட்கமா இருக்கு, இந்த பதவியை நான் ராஜினாமா செய்யறேன். ஆனால் கூடவே சேர்த்து ஒரு பதிவு சொல்றாரு, a day will come, a leader will come to execute this law. அதாவது என்ன சொல்றானா, ஒரு நாள் வரும், ஒரு தலைவர் வருவார் இந்த சட்டத்தை நிறைவேற்ற. வந்தார். அந்த நாள் வந்தது. மே 6, 1989 வந்தார் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சட்டத்தை நிறைவேற்றினார். ஆண்களை போல பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு உண்டு என்று. இந்த மாதிரி தலைவர் வேற எங்கன்னா பார்க்க முடியுமா? அதுக்கப்புறம் 15 ஆண்டுகள் கழித்து தான் இந்தியா முழுமைக்குமான சட்டமாகுது. அது இது மாதிரி ஒரு சட்டத்தை அன்றே சிந்திக்கக்கூடிய தலைவர். அவருடைய மதிநுட்பம் எவ்வளவுன்னு சொல்றேன் கேளுங்க. அடுத்த சட்டம் சொல்றேன் கேளுங்க. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பேர்ல 1989 இன்னொரு சட்டம் எடுத்துட்டு வர்றார், திருமண உதவி சட்டம். இதுன்னா பெண்களுக்கு திருமணத்துக்கு பணம் இல்லை, அதுக்காக கொடுக்கறதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கும் பதில் சொல்றேன் கேளுங்க. அதுல ஒரு கிளாஸை சேர்க்கிறாரு, ஒரு வகுப்பை சேர்க்கிறாரு. என்ன வகுப்புன்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் வகுப்பு படித்து 18 வயது நிரம்பியுள்ள பெண்களுக்கு திருமணத்தின் போது ரூபாய் 5000 வழங்கப்படும் ஒரு சட்டம். அது எடுத்துட்டு வர்றாரு. ஏன் 8வது? அப்போ அமைச்சரா இருக்கிற சுப்பலட்சுமி அவர்கள் போய் கேட்கறாங்க, அண்ணா இது மாதிரி எடுத்துட்டு வந்துட்டீங்களேண்ணா, நம்ம பெண்கள்லாம் 5வது வரைக்கும் தானே படிச்சிருக்காங்க, என்னன்னா அவங்களை 8வது படிக்க வைக்கிறதாமா இந்த சட்டத்தை எடுத்துட்டு வரேன். இதை சொன்னா 18 வயசுக்கு கீழே யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு மக்கள் புத்திசாலியான மக்கள். வடநாட்டில் பண்ணுவாங்க 12 வயசு 13 வயசுல கூட. 18 வயசு சரி, பொண்ணு வீட்டில் தானே இருக்கு, நம்ம பொண்ணு அந்த 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சதுன்னா திருமணத்துக்கு ஒரு நிதி உதவி கிடைக்குமேன்னு பெண்கள் பெற்றோர்கள் படிக்க வைப்பாங்க. அந்த 2 வருஷத்துல எத்தனை பேருக்கு தெரியுங்க கொடுத்தாரு? 89, 90, 90 அந்த 2.5 வருஷம் ஆட்சியில 34,000 பேர் பெண்களுக்கு இந்த நிதி உதவி தந்தாரு. பிறகு அதிமுக ஆட்சி வருது. இந்த திட்டத்துடைய நோக்கமே தெரியல. ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு இந்த திட்டத்துடைய நோக்கமே தெரியல. என்ன பண்ணிட்டாங்க? வயசை 21 ஆகிட்டாங்க. 18 வயசு வரைக்கும் பெண்கள் வீட்டில் வச்சிருக்கிறதே பெரிய கஷ்டம். 21 வயசு ஆக்கினா 91ல யாருன்னா இருப்பானா? இருக்க மாட்டாங்க. என்ன பண்ண? 21 வயசு ஆக்கி திருமண மண்டபங்கள்ல நடத்தினா நிதி உதவி கிடையாது இப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி சொன்னதை அந்த 5 வருஷத்துல எத்தனை பேர் தெரியுங்களா பயன்படுத்துறாங்க? வெறும் 52,000 பேர் தான். திருப்பி 96ல தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வராரு. அந்த 21 வயசை 18 வயசா மாத்துறாரு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ஒரு 7-8 வருஷ கேப்ல அந்த 5வது படிச்சுட்டு இருந்தவங்க 8வது வந்துட்டாங்க. ஒரு கொள்கை பிடிப்போடு வாழக்கூடிய தலைவர் என்ன செய்வார்னா, ஒரு திட்டத்தை அறிவித்ததோட மட்டும் நிறுத்த மாட்டாரு, அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் தான் நினைப்பாரு. அதுதான் தலைவர் கலைஞர். அங்கதான் ஒரு மதிநுட்பம் இருக்கு. இந்த திட்டத்துடைய வயசை 18 ஆக்கி அந்த அரங்குகள்ல திருமணமான அதை கேன்சல் பண்ணிட்டாரு. 8ஆம் வகுப்புன்றத 10ஆம் வகுப்பா மாத்துறாரு. உதவித்தொகையை 10,000 மாத்துறாரு. அவருடைய நோக்கம் என்ன? பெண்களுக்கு திருமண உதவித்தொகை தருவதுன்றது ஒரு 10% இருந்தாலும் பெண்களை ஆண்களுக்கு நிகராக படிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். வேற நோக்கமே கிடையாது. அந்த 96 to 2001 எத்தனை லட்சம் பேர் பயன்பெற்றாங்க தெரியுங்களா? 2,28,000 பெண்கள் இதனால பயன்பெற்றாங்க. திருப்பி 2021 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. முழுவதுமாக இது இடைத்தரகர்கள் மூலியமா இந்த திட்டம் சீர்குலைக்கப்பட்டு 2006 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வராரு. இந்த 10 ஆண்டு காலத்துல எல்லாரும் 10வது வந்துட்டாங்க. அவங்கள 12ஆம் வகுப்புக்கு எப்படியாச்சும் எடுத்துட்டு போனோம். அப்பதான் அடுத்தது காலேஜ் படிப்பாங்க. அதுக்காக 12ஆம் வகுப்பு எடுத்துட்டு போறதுக்காக 12ஆம் வகுப்புன்னு மாத்துறாரு. அந்த உதவித்தொகையை 15,000 உயர்த்துறாரு. இப்படி மாற்றும் போது திருப்பி அந்த ஆட்சி காலம் முடியும் போது 25,000 வரைக்கும் அந்த தொகையை உயர்த்திட்டாரு. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில பயன்பெற்றவர்கள் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 4,60,000. இந்த ஒரே ஒரு திருமண உதவித்தொகை திட்டத்தினால தமிழ்நாட்டின் படித்த பெண்களின் எண்ணிக்கை எவ்வளவு உயர்ந்து? கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் இந்த ஒரே ஒரு திட்டத்தினால பயன்பெறாங்க.
இது பெண்கள் முன்னேற்றமா இல்ல மணிப்பூர்ல நடந்த கலவரம் பெண்கள் முன்னேற்றமா? வயல்ல வேலை செஞ்சுட்டு மணிப்பூர்ல நடந்த ஒரு 20 நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். வயல்ல வேலை செஞ்சுட்டு மூணு குழந்தைகளுக்கு தாயான ஒரு பெண்மணிய கடத்தி கொண்டு போய் ஆதிக்க சாதியினர் கற்பழிச்சு முழுவதுமா எரிக்கிறாங்க அந்த பெண்ணை. இதுதான் பெண்கள் முன்னேற்றமா? அங்க பாஜக ஆட்சி தான் நடக்குது. இவங்க பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி பேசுறாங்க. கல்வியில நம்மளை விட சிறந்த மாநிலம் எதுவும் கிடையாது. மருத்துவத்துறையில இன்னும் மேல. இது வரைக்கும் மருத்துவத்துறையில் நம்ம சிறப்பான மருத்துவத்துறை தமிழ்நாடு மருத்துவத்துறைன்னு ஒன்றிய அரசு வழங்கி இருக்க விருதுகளுடைய மதிப்பு எவ்வளவு எத்தனை தெரியுங்களா? 614. இதுல 2021 முதல் 23 வரை நாம பெற்ற விருது எவ்வளவு தெரியுங்களா? 545. மீதி 70 தான் மீதி இருக்கவங்க வாங்கி இருக்கிறாங்க. இது மாதிரி ஒரு திட்டத்தினாலையும் நம்மளுடைய நிலையை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதுதான் நமது திராவிட மாடல் அரசு. புது நடிகர்களை வைத்தும் போலி தமிழ் தேசியவாதிகளை வைத்தும் திமுகவை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று எண்ணுகிற பாசிச பாஜகவே, உன் கொட்டத்தை அடக்க எங்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார். அவரின் பின்னால் பல லட்சக்கணக்கான கொள்கை வீரர்களும் வீராங்கனைகளும் இருக்கிறார்கள். நீங்கள் தமிழ்நாட்டை சீர்குலைத்து விடலாம் என்று எண்ணுகிற உங்கள் எண்ணம் ஒரு நாளும் நிறைவேறாது. எங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.